தோழர்களே, இன்னைக்கு இந்த பிரச்சனைகள் என்ன? தங்கச் சுரங்க தொழிலாளர்கள் ஏற்கனவே 25 ஆண்டு காலமாக போராடி இருக்கிறோம். 25 ஆண்டு போராடி கூட இதுவரைக்கும் எந்த ஒரு முடிவும் எட்டவே இல்லை. நான் 2020ல தொழிலாளியா ஒற்றுமையா சேர்ந்து ஒரு கேஸ் ஃபைல் பண்ணணும்னு சொல்லிட்டு மரியாதைக்குரிய சன்னமலைக்கு அவர்கள் சொன்னாரு. அதன் பேர்ல ஒட்டுமொத்தமான எல்லா தொழிலாளியும் சேர்ந்து ஒரு கேஸ் ரிட் ஃபைல் பண்ணோம். அந்த கேஸ் 4 வருஷமா போராடி இருந்தோம். 4 வருஷத்துக்கு பிறகு பூனாச்சி என்ற தலைமையில் ஒரு ஜட்ஜ்மெண்ட், ஒரு மாபெரும் சகாப்தம்னு கூட சொல்லலாம் அந்த ஜட்ஜ்மெண்ட்டை. அந்த ஜட்ஜ்மெண்ட்ல என்ன பண்ணாங்கன்னா 6% வட்டியும் நிலுவைத் தொகை பாக்கி கொடுக்கணும் அப்படின்றதுக்கு தீர்ப்பு. அந்த தீர்ப்பில் என்னாச்சுன்னாக்கா தொழிலாளி மட்டும்தான் அதில் இன்வால்வ் ஆகிக்கிறான் தவிர எந்த அரசியல் கட்சியோ யாரும் சேரல. காரணம் என்னன்னாக்கா எல்லா அரசியல் கட்சிகளும் சேர்ந்து எல்லாம் ஃபெயிலியர் ஆகி போச்சு. அதனால தொழிலாளிகளே ஒன்னா சேரணும்னு சன்னமலைக்கு சொன்னதுனால தான் நாங்கெல்லாம் ஒன்னா சேர்ந்து கேஸ் ஃபைல் பண்ணோம். அது மத்தியில் அப்புறம் பூனாச்சி ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாரு. ஜட்ஜ்மெண்ட் கொடுத்ததும் மேனேஜ்மெண்ட் அப்பீல் போயிட்டோம். மேனேஜ்மெண்ட் அப்பீல் போட்டதும் நாங்கள் எங்கள் எல்லா ஒர்க்கர்லாம் சேர்ந்து கண்டெம் டு கோர்ட் கேஸ் ஃபைல் பண்ணோம். கண்டெம் டு கோர்ட் கேஸ் 2 ஹியரிங் வந்துச்சு. அதன் பிறகு என்ன ஆச்சுன்னாக்கா தனியாக குரூப்பு விஜயராகவன் சட்ட ரீதியாகவும் போராடணும், அரசியல் ரீதியாகவும் போராடணும்னு அவர் ஒரு தனியாக குரூப் எடுத்துன்னு போயிட்டாரு. நாங்கள் என்ன சொன்னோம், அன்னைக்கு நாங்கள் சொன்னோமே அரசியல் எல்லாம் சேர்த்து பண்ணால் தான் நம்மளுக்கு ஒரு முடிவு வரும். ஏற்கனவே போராட்டக்குழு அவங்க எந்த தலைவனை வேணா, எம்பி வேணா, எம்எல்ஏ வேணா, நம்மளே தான் தொழிற்சங்கத்தை அமைக்கணும்னு தொழிற்சங்கத்தை அமைச்சு இன்னைக்கு நடு ரோட்டில் நிற்க வச்சுட்டு எல்லாரையும் 62 பேர் தொழிலாளிகள் அவர் பின்னால் இருந்து அவருடைய சுகபோக வாழ்க்கைக்காக 62 பேரையும் ரோட்டில் விட்டு போயிட்டார். அதனால நான் அன்னைக்கே சொன்னேன், பாரு தொழிலாளி பின்னாலே யாராவது ஒரு தலைவருக்கு நம்மளுக்கு இருக்கணும், நம்மளுக்கு ஒரு பேக்ரவுண்ட் இருக்கணும், அதனால இப்படி பண்ணணும். இல்லை ஒத்துக்கல அவர் என்ன சொல்லிட்டார், இல்லை எம்பியுடைய ரெப்ரசன்டேட்டிவ் மெம்பர் கே ராஜேந்திரன் அவர்கள் அவர் தான் இதை முடிக்க முடியும், வேற யாரும் முடியாது நாங்கள். அப்போ நாங்கள் சொன்னோம், அப்போ நாங்கள் ஆரம்பத்தில் சொல்லும் போது நீ இந்த வார்த்தையெல்லாம் கேட்கல, இன்னைக்கு திடீர்னு கேஆர் தான் வேணும்னு உன்னுடைய சுயநலத்துக்காக நீ தனியாக பிரிஞ்சு போயிட்டு கேஆர் இட்டுன்னு வந்த ரைட். கேஆர் பிறகு என்னாச்சுன்னா போன வருடம் பிப்ரவரி மாதம் இதே பிப்ரவரி மாதத்துல கேஆர், எம்பி, நம்முடைய பிரசிடென்ட் ராஜேந்திரகுமார், சன்னமாளிகை எல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டம், ஜேடிஎஸ் உடைய கூட்டம். அப்போ ஜேடிஎஸ் கூட்டத்தில் என்ன சொல்றாங்கன்னாக்கா ಸನ್ನಮಾಲಿಗೆ ಡಾಕ್ಟರ್ ಇಟ್ಟು போயிட்டு நாங்கள் ஒரு வழியாக முடிவு பண்ணுறோம், ಕೆಲವೇ ದಿನಲ್ಲಿ ನಾವು ಮುಗಿಸ್ಬಿಡ್ತೀವಿ, எம்பி ತುಂಬ ಒಳ್ಳೆಯವರು அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க. ரைட், யார் பண்ணாலும் நம்ம அவங்க பின்னால் நிற்கலாம், நம்மளுக்கு தேவை தொழிலாளிக்கு காசு வேணும். இந்த பிரச்சனைக்காக தான் நாங்களும் நின்னோம். அதன் பிறகு ஒரு வருஷம் ஆகி போச்சு. கேஆர் சொன்னது. ಅದನ್ನ ಮಧ್ಯೆ ಎಂಪಿ ಬಂದಾರೆ ಸೆಪ್ಟೆಂಬರ್ ಮಾಸಂ. சார் ஏன் சார் ಆಯ್ತು ನಮ್ಮನೆ ಏನ್ರಿ 25 ಬಿಟ್ಬಿಟ್ಟು ನಮ್ಮನ್ನ ಗಲಾಟೆ ಮಾಡಕ್ಕೆ ಬಂದ್ಬಿಟ್ರು கூட பேசினாரு. நாங்கள் சொன்னோம், பாரு சார் பிரசிடென்ட் எம்பி நீ எங்களுக்கு நல்லது கட்டது கூட நீ தான் சொல்லணும், ஆகல தயவு செய்து நீங்க இது தீர்க்கணும். இல்ல 2 ತಿಂಗಳಲ್ಲಿ ನಿಮ್ಗೆல்லாம் ಮನೆ ಕೊಡ್ತೀನಿ அப்படின்னு அவர் சொல்லிட்டார். அதன் மத்தியில் இவங்க என்ன பண்ணிட்டாங்க, டெல்லி பயணம், சுரங்க தொழிலாளி பிரச்சனை தீர்க்கிறதுக்காக கே ராஜேந்திரன் அவர்கள் தலைமையில் டெல்லி பயணம். டெல்லிக்கு போயிட்டு வந்தாங்க. போயிட்டு வந்த பிறகு ஏதோ தொழிலாளிக்கு ஏதோ சுமூகமா பண்றாங்கனாக்கா அவன் யாரோ ஒரு தேர்டு எம்டி மேனேஜிங் டைரக்டர். நான் ஏற்கனவே பிரஸ் மீட்ல சொல்லிக்கிறேன், ஒருடைய சுரங்க நிர்வாகத்தில் 25-26 செக்ரட்டரி, ட்ரெஸரரு, அப்புறமேட்டு அதில் அடிஷ்னல் செக்ரட்டரி, ஜாயின்ட் செக்ரட்டரி, இந்த மாதிரி 20-30 பேருக்கு தான். இவன் ஒரு மேனேஜிங் டைரக்டர் வேற கம்பெனியில் இருக்கிறோம், விவேக் குமார் பாஜ்பாயின்னு. அவங்ககிட்ட போயிட்டு ஒரு மனு கொடுத்துக்கிறாங்க, என்னன்னு எங்களுடைய பிரச்சனை தீர்க்கணும். அவர் சொல்லிட்டாரு உடனே 100 கோடி பெரிய விஷயமே இல்லை, நான் உங்களுக்கு உடனே கொடுத்துறேன்னு சொன்னாருன்னு சொல்லிட்டு வந்தாங்க. அப்புறம் டெல்லியிலேருந்து வந்த பிறகு எல்லா தொழிலாளி கேட்டாங்க, என்ன ஆச்சுனாக்கா ரொம்ப மன வருத்தத்துக்கிறார் தலைவர், அவர் மேலே மொட்டை பிடிஷன் எழுதி போட்டாங்க, வீடு தரேன்னு சொல்லிட்டு காசெல்லாம் வாங்கிட்டாருன்னு சொல்லிட்டு எவனோ சொல்லிக்கிறான் அப்படின்னு எல்லாம் ஒரு ஸ்டேட்மெண்ட் எத்தை மறைக்கிறதுக்காக இந்த ஒரு குற்றச்சாட்டு தொழிலாளி மத்தியில் வச்சாரு. சரி ஆச்சு. அப்புறம் இவர் எதுக்கு போனாரு, இன்னத்துக்கு வந்தாங்கன்னு எல்லா தங்கவயல் மக்களுக்கும் தொழிலாளி மக்களுக்கும் தெரியும். அடுத்த கட்டமாக 2வது முறை டெல்லிக்கு போனாங்க. 2வது முறை என்ன போனாக்கா எல்லாருக்கும் வீடு, யாரு அன்ஆத்தரைஸ் பர்சன்ஸ், ரயில்வே எம்ப்ளாயி எவனா கிட்டோம் அவெல்லாம் நம்ம குடிமக்கள் தான், அவங்களுக்கெல்லாம் வீடு வேணும்னு சொல்லிட்டு ஜேடிஎஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பாம்லெட் போட்டு எல்லாரும் வீடுன்னு சொல்லிட்டு அந்த ஃபார்ம் எல்லாம் கலெக்ட் பண்ணி டெல்லிக்கு போயிட்டு வந்தாங்க. டெல்லிக்கு போயிட்டு வந்த பிறகு என்ன ஆச்சுனாக்கா அப்புறம் சொல்றாரு, இல்லை நான் போகிறதுக்குள்ளேயே அங்கே போகிறதுக்குள்ளேயே எவனோ மொட்டை கட்டாசி எழுதிட்டு எம்எல்ஏ போட்டான், அதனால வேண்டி எதுவும் நான் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு குற்றச்சாட்டு சொல்லிட்டாங்க. அது மத்தியில் அந்த இயக்கத்தில் இருக்கிறவங்க கோர்ட்டுடைய வழக்குடைய நம்பர் தெரியாதவெல்லாம் விமர்சனம் பெற வீரவசனம் பெற ஆரம்பிச்சிட்டார். சொல்லின் செல்வர், அவரால் தான் முடியும், அவர் தான் செய்வாரு, அதனால யாரும் இல்லை. வழக்கு தெரியாதவெல்லாம் கூட கோர்ட்டுக்கு ஒரு நாள் வந்தது கூட வராதவங்க சொல்றாங்க வழக்கை பத்தி. 4 வருஷமா நாங்கள் போராடி இருந்தோம், 4 வருஷமா கோர்ட்ல கேஸ் என்ன நான் நினைச்சுன்னு தெரியும், எத்தனை பேர் வழக்கு இருக்குது, அந்த பிஜிஎம்எல் கேஸ்ல எத்தனை பேர் கேஸ்ல இருக்கிறா அது கூட தெரியாது.
அவங்கெல்லாம் வீரவசனம் சொல்லின் செல்வர், செய்வதை தான் சொல்வார், செய்வதை தான் சொல்வார்னாரு. அந்த கதையெல்லாம் இல்லை இப்போ. அவங்க என்ன கதை போட்டோம் நம்ம வந்து அவங்களுக்கு போட்டியை கொடுத்து அவங்களுக்கு ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்து அவனுக்கு ஆப்போசிட்டர் பேசணும்னு அவசியம் எல்லாம் எங்களுக்கு இல்லை. எங்களுடைய முழு நோக்கம் என்னன்னா, பிப்ரவரி 1ஆம் தேதி தோழர் பாலன் வந்தார். கண்டெம்ட் டு கோர்ட் கேஸ் அவர் தான் ஃபைல் பண்ணுது. இது வரைக்கும் கவர்மெண்ட் எதிர்த்து ஃபைல் பண்ணுது தோழர் பாலன் தவிர யாரும் இல்லை. நான் அந்த கூட்டத்தில் கூட சொன்னேன். தோழர் பாலன் என்ன சொல்றாருன்னா, கண்டெம்ட் டு கோர்ட் வந்து ஸ்கிப் பண்ணான். எப்படி பண்ணான்னா, 229 கேஸ் வந்து மேனேஜ்மெண்ட் அப்பீல் போய்க்கிறான். அந்த கேஸ் முடியாத வரைக்கும் நீங்க கண்டெம்ட் போட்டா நாளைக்கு கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு சாதகமா வந்தா அப்போ கண்டெம்ட் ஃபெயிலியர் ஆயிடும். நீங்க அதை முடிச்சுட்டு இங்க வாங்க அப்படின்னு தான் சொன்னார். அதுக்குள்ள என்னன்னா, உண்மை வீட்டுக்கு வரத்துக்குள்ளே போய் ஊரை சுத்தின்னு வருமா. அந்த மாதிரி இவனுங்க எல்லாம் என்ன பண்ணிட்டானுங்க வந்து அவங்களுக்கு டிஸ்மிஸ் ஆயிடுச்சுமே, எவங்களுக்கு டிஸ்மிஸ் மூர்த்தி அவங்க போட்டு. மூர்த்தி யாரு? பிஜேஎம்எல்காரன். நீ யாரு? நீயும் பிஜேஎம்எல்காரன். நீயும் வழக்கு போட்டுக்கிற, நானும் கண்டெம்ட் போட்டுக்கிறேன். அப்போ யார் ஸ்கிப் ஆகுது? புத்திக்கு தான் அவங்களுக்கு கொஞ்சம் தான் புத்தி, கொஞ்சம் கூட கிடையாது. இவன் மைண்ட்ஸ்காராச்சே, நம்மளும் மைண்ட்ஸ்காராச்சே. நம்ம வந்து உன்னுடைய சுயநலத்துக்காக நீ எங்கேயோ போய் சேர்ந்துட்டு எங்களெல்லாம் குறை சொல்லிட்டு அதுல யார் யாரோ சேர்ந்துட்டு கோர்ட்டுக்கு அந்த ரிஜிஸ்ட்ரேஷன்ல கூட எம்பி பேர் சொல்லி மதிப்புக்குரிய கே ராஜன் அவர் எம்பி பேர் சொல்லி தான் நிறைய போர்ஜரி ஆக்கிது. அந்த இது பண்ணும்போது ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது எப்படின்னாக்கா ரினியூவல் பண்ணும்போது என்னன்னாக்கா 1,25,000 வருஷத்துக்கு இவர்கிட்ட மீதிக்கு இது மாதிரி விஜயராகவன் செக்ரட்டரி கிட்ட அந்த மாதிரி 8 லெட்டர் கொடுத்தாரு. 5 வருஷத்துக்கு வரவு செலவு கணக்கு அது ஆடிட்டிங் பார்த்து இன்னும் பேங்க் அக்கௌண்ட்டே ஓப்பன் பண்ணல. எங்களது அக்கௌண்ட் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கிறோம். எங்களது என்ன ஆகிக்குதுன்னு சட்டப்பூர்வமாக எங்களது ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்குது. நீ அவங்க நானும் போகலாம் போகிறதுக்கு. உங்கள் டிஆர் கிட்ட யார் என்ன பேசுனாங்க எல்லாம் எங்களுக்கு தெரியும். இப்போ பிரச்சனைகளுக்கு அதுக்கு இல்லை நேரம் எங்களுக்கு. எங்களுடைய வழக்கு முந்தினத்து வந்துச்சு. தோழர் பாலன், இவர் புஷ்பலதா, அப்புறம் திவாகர் லாயர் அவங்க பக்கம், இவர் இல்லை அன்பு இல்லை காசி அவர் தான் இந்த கேஸ்க்கு வந்து முழு மூச்சை பண்ணாரு. தோழர் பாலனவெல்லாம் வந்து நின்று தான் ஜட்ஜு பார்த்து அப்படியே நின்றுட்டா. என்னன்னு எங்களுக்கு யார் மூர்த்தின்னு கேட்டார் ஜட்ஜு. பிஜேஎம்எல் எம்ப்ளாயின்னு சொன்னாங்க. சரி வக்காலத்து என்னாச்சுன்னாங்க. வக்காலத்து நாங்கள் ஃபைல் பண்ணுறேன்னு சொன்ன பிறகு அப்பயே கேஸ் முடிஞ்சிச்சு. இது புஷ்பலதான்ற மேடம் வந்து எங்களுக்கு இந்த ஃபார்ம் கொடுத்துட்டு வக்காலத்து ஃபார்ம் கொடுத்து இந்த வக்காலத்தில் எல்லா பேர் சிக்னேச்சர் போட்டு நீங்கள் திங்கட்கிழமை காலையில் எடுத்துனாங்க கோர்ட்டில் ஃபைல் பண்ணணும்னு சொன்னாங்க. இதுதான் இந்த தொழிலாளர்களுடைய எங்களுடைய பிரச்சனை. எங்களுக்கு வந்து யார் மேலேயோ போட்டியோ பொறாமையோ நீ பெரியவனா நான் பெரியவனான்றது கிடையாது. எங்களுக்கு தொழிலாளி மத்தியில் நல்லது வரணும், தொழிலாளிக்கு நல்ல முடிவு வரணும். இந்த பிஜேஎம்எல் நிர்வாகத்தில் ஒருத்தகிறான் இந்த யாரு என்ன பேர் இல்லை அவினாஷ் இல்லை ஜோ ஜோசப். அவன் வேஸ்ட். கம்பெனிக்கே லாக் இல்லாத ஒரு விஷயமும் தெரியாது அவனுக்கு. நாங்கெல்லாம் இன்னைக்கு தொழிலாளி மத்தியில நாங்க தான் போய் குரல் கொடுத்துருக்கிறோம். வீடியோ படம் தரேன்னு கேட்கிறோம். எப்படாக்கா எனக்கு தெரியாதுன்றா. கேட்டாக்கா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அதான் சொல்லணும். நீ ஏன்டா உக்காந்துக்கிறனா எனக்கு நீங்க சொல்லாதீங்க, அவங்க என்ன சொல்றாங்க அதான் உனக்கு தரேன்றா. இந்த மாதிரி எம்பி சொல்லி 2 மாசம் ஆச்சு. 2 மாசம் தரேன்னு. அப்புறமேட்டு இந்த ஜோதி பாஸ் அவரும் ஒரு போராட்டத்துக்கு வந்து கேஜிஎஃப் சேவன் பிளாக் டே பண்ணாரு. நாங்க முந்தினத்தே போயிட்டு போன வாரம் போயிட்டு ஒரு லெட்டர் ரெடி பண்ணி கொண்டு போயிட்டு ஜோசப் கொடுத்தோம். காரணம் என்னன்னாக்கா நாங்க மார்ச் 1ஆம் தேதி பிளாக் டே கொண்டாடுறோம், அங்க வந்து தர்ணா போராட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் கொடுத்தோம். அந்த லெட்டர் கூட சைன் போட்டு கீழே அனுப்புவோம். எனக்கு தெரியாது அதை பத்தி. தர்ணாலாம் மைண்ட் சரியால் பண்ணக்கூடாதுன்ட்டு அத்தை கூட வந்து சிஎஸ்ஓ கொடுத்தோம். சிஎஸ்ஓ அவனும் ஏதோ டெல்லிக்கு போய்க்கிறாங்களா, இன்னும் ரிப்ளை வரல. எங்களது மார்ச் 1ஆம் தேதி நாங்கள் தொடர்ந்து 5 வருஷமா கருப்பு கொடி ஏற்றின்னு வரோம். அது எல்லாருக்கும் தெரியும். 25 வருஷமா நம்ம அந்த பிளாக் ஏற்றின்னு வரோம். மத்தியில் வந்து இப்போ ஜோதி பாஸ் கூட நேற்று எஸ்பி கிட்ட நம்ம பேசிட்டு அவரும் பிளாக் டே பண்றோம் அப்படின்னு அவரும் கேட்டுக்கிறாரு. இந்த ஒட்டுமொத்தமான உணர்வு ஒன்னா சேர்ந்து போராடினா நிச்சயமாக நம்ம வெற்றி பெறுறதுல எந்த சந்தேகமும் இல்லை. இதுதான் நான் எங்க பிஜேஎம்எல் தொழிலாளிக்கு சொல்லிக்கிறேன். ஏதோ நாங்க மட்டும் 10 பேர் போய் கத்திட்டு கோர்ட்ல வந்துட்டு ஆகாது. ஒவ்வொருத்தருக்கும் நாளைக்கு காசு வரப்போகுது. ஒரு குடும்பமும் பாதிக்கப்பட்டுக்கிறாங்க. ஒரு குடும்பம் ஒன்னா சேர்ந்து ஒரு பெரிய ஒரு மகத்தான ஒரு போராட்டம் பண்ணா அந்த போராட்டமும் இந்த கோர்ட்டு சட்ட ரீதியாக தான் வெற்றி பெறும். தவிர இங்க பிரஸ் நோட்டு குத்துனா அவன் பெரியவன் நான் பெரியவன், எனக்கு இந்த வீடு வேணும், எனக்கு அந்த பங்களா வேணும், எனக்கு இது வேணும்னா எந்த காலத்திலும் சாத்தியம் இல்லை. ஆக எல்லாம் ஒற்றுமையா இருங்க. நம்மளுடைய போராட்டம் நம்மளுடைய ஒற்றுமை என்னைக்கு இருந்தாலும் நிச்சயமாக வின் பண்ணுன்றதுல எந்த சந்தேகம் இல்லை. வக்காலத்து ஃபாரம், இந்த வக்காலத்து ஃபாரம்ல நாங்க சைன் போட்டு 10 பேரும் யார் யார் மைன்ஸ் எம்ப்ளாய் 10ன்றது நாளைக்கு 20ஆகும், 20ன்றது 30ஆகும். நாளைக்கு ஒட்டுமொத்த தொழிலாளியும் கூட ஃபைல் பண்ணா கோர்ட்ல இருக்கிற ஜட்ஜி என்னடா இந்த வக்காலத்து லெட்டர்னு பார்க்குவாங்க. அதனால இந்த புஷ்பலதா மேடமும் காசின்றவரும் தோழர் பாலன் அவர்களும் சேர்ந்து நேற்று ஆர்குமெண்ட் பண்ணும்போது இந்த வக்காலத்தில் ஃபைல் பண்ண சொன்னாங்க. அதனால இந்த வக்காலத்தில் நாங்கள் 10 பேரும் சேர்ந்து இந்த வக்காலத்தில் சைன் போட்டு திங்கட்கிழமை காலையில் 11 மணிக்கு கேஸ் ஃபைலிங் ஆகுது. ஃபேமஸ் ஹைகோர்ட்டில் அவங்க தொழிலாளிக்காகவே பல போராட்டங்களை சந்திச்சவங்க அந்த காசிபதின்றவர், அதேமாரி புஷ்பலதா மேடம்,
அதே மாதிரி ஒரு தோழர் பாலன் உங்களுக்கு தெரியும், அவருக்கு ஒன்றும் புதுசு இல்லை. இந்தியாவே திரும்பி பார்க்குற அளவுக்கு வீரேந்திர ஹெகடே மேல கூட கேஸ் ஃபைல் பண்ணிக்கிறாரு. நிர்மலா சீதாராமன் அவர் மேல கேஸ் ஃபைல் பண்ணி கோர்ட் அனுக்குது. பல விஷயங்களை முன்னே நின்று பண்ணிருக்கிறாரு. ஆகையால தோழர்கள் எல்லாம் இனிமேல் சேர வேண்டியதெல்லாம் ஒற்றுமையா நாங்களும் வீதி வீதியா போறோம். ஏரியா போயிட்டு ஆண்கள் பெண்களாம் ஒன்று சேர்த்து ஒரு மகத்தான போராட்டத்தை பண்ணுவோம் என்று சொல்லி இந்த டைம்ல கூட்டிக்கிற தொழிலாளர்களும் ஒற்றுமையா வந்து எங்களுக்கு ஆதரவு கொடுத்தா உங்களுக்கு நிச்சயம் வரும். எங்களுக்கு ஒன்றும் வீடு வாசல் எல்லாம் இல்லாத நாங்க தொழிலாளி மத்தியில் வீதிக்கு வரல. எல்லா தொழிலாளியும் நல்லா இருக்கணும்னு அரவணைச்சு போறதா எங்க வேலை. இது பிரஸ் மீட் கொடுக்கறது, அவன் இப்படி பண்ணா யூடியூப்ல போய் சொல்றான். உண்மையா சொல்றவன் நேரா வந்து சொல்லுங்க, நீங்க என்ன பண்ணீங்க நாங்க என்ன பண்ணோன்னு. அது விட்டு போட்டு அவன் காசை வாங்கிட்டான், யூடியூப்ல போய் சொல்றான். எங்க சொல்லின் செல்வர் இதெல்லாம் வேலைக்கு வர்றதில்ல. சொல்லின் செல்வர் கதையெல்லாம் பார்த்தோம். ரெண்ட் இப்போ ரெண்டும் ஃபிக்ஸ் பண்றாங்க. இதுல நான் லாஸ்ட் டைம் கூட செக்யூரிட்டி ஆஃபீஸர் மீட் பண்ண, அவர் சொல்லிட்டாரு தங்கவயலில் இருக்கிற மக்கள் அண்ணா ஆத்தரேஷன் ஃபர்ஸ்ட் எஸ்டிபி எம்ப்ளாயி அவங்களுக்கு செட்டில் ஆகிட்ட பிறகு பிஜிஎம்எல் எம்ப்ளாயி ரிட்டையர்ட் ஆனவங்களுக்கு, அப்புறம் மெடிக்கல் ஆகிட்டவங்களுக்கு 2 வீடு யாரும் போய் ஃபோர்ஸ் பண்ணி நாங்கள் எதுவும் காலி பண்ண முடியாது. அதுவே என்னன்னாக்கா நம்மளுடைய பிரதமர் மோடி அவர்கள் எலெக்ஷன் கேம்பெயின்லேயே சொல்லிக்கிறாரு, வீடு ஷெட்யூல் கேஸ்ட் மெஜாரிட்டிக்கிறவங்களுக்கெல்லாம் வீடு கட்டித்தரேன்னு சொன்னாரு. அதனால வேண்டி வீடு கட்டி கொடுக்கட்டி இருக்கிற வீடாவது கொடுத்துடணும், அதுதான் எங்களுடைய முடிவு. நாங்கள் போர்டில் வந்து இதை வச்சுட்டு யாருக்குறாங்களோ அவங்களுக்கு பிடபிள்யூடி இன்ஜினியர் வர வச்சு மெஷர்மெண்ட் பார்த்து எவ்வளோ வேதம் அவங்களுக்கு கம்பல்சரிட்டா இல்லை ரெண்டான்றது நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறோம்னு சொல்லிக்கிறாங்க. அதையும் நாங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுகிறோம், அதையும் போராட்டம் பண்ணுகிறோம். எங்களுக்கு இன்னும் டெல்லிக்கு போயிட்டு அங்கே போய் மனு கொடுக்குறது பெரிய விஷயமே இல்லை. இன்னைக்கு கவர்மெண்ட் என்ன பண்ண போறான்னா 229 கேஸ் மேலே அப்பீல் போய்க்கிறான். அந்த அப்பீல் வந்து வித்ரா ஆகுதா இல்லை என்ன பண்ணுறான்னா மேனேஜ்மெண்ட் வேணும் நம்ம ஸ்கிப் பண்ணி விட்டுருவா. ஸ்கிப் பண்ணது எங்கே போவோம் தெரியும், சுப்ரீம் கோர்ட் போகணும். சுப்ரீம் கோர்ட்டுக்கு யார் வர்றது? அப்போ யார் போய் அங்கே போராடுறது? இங்கே இருக்கிற போராட்டமே நம்மளால முடியல. ஏற்கனவே 25 வருஷமா எல்லா நாகரத்னமா கேஸ் சொன்னாங்க. கேபினெட் டிசிஷன் பண்ணா கம்பெனியை யார் சொசைட்டிக்காரர் எடுத்தா அவனுக்கு கம்பெனி கொடுன்னு, அதில் எனக்கு கொடு உனக்கு கொடுன்னு போட்டி ஆகிட்டா அவனுக்கு கொடுக்கும்போது நம்ம ஏன் பணம் கொடுக்கணும் கவர்மெண்ட் நிறுத்திட்டா. இவ்வளோ பிரச்சனைகள் எல்லாம் ஒட்டி என்ன இல்லைன்னாக்கா இன்னைக்கு நிறைய பிரச்சனைகள் தங்கவேல் மக்களுக்கு காலம் பூரா பிரச்சனையிலே வாழ்ந்துட்டு பல தலைவர்களெல்லாம் சந்திச்சு இன்னைக்கு தொழிலாளி வீதியில் நின்று சாப்பாட்டு கஷ்டப்பட்டு மெடிசன் கஷ்டப்பட்டு வாழும் தோளும் அந்த 1100 தொழிலாளி சேர்த்துட்டு இன்னைக்கு இருக்கிற 1000 பேர் அவனுக்காவது அந்த காசை பார்த்துட்டு போவோம்னா அது கூட மேனேஜ்மெண்ட் இப்படி போயின்னுக்கிறான். ஆகையால தொழிலாளர்களே இந்த போட்டி பொறாமை இந்த பிரஸ் மீட் கொடுக்குறது இவன் காசு வாங்குறான் அதெல்லாம் எங்களுக்கு நம்மளுக்கு செட்டில்மெண்ட் வராது. சும்மா இடத்தெல்லாம் போட்டு அவங்க அவங்க பண்ணுகிறாங்க, சயின்ஸ் பண்ணுகிறாங்க. ஆமா, இது கூட நாங்க வன்மையா கண்டிக்கிறோம். எப்படின்னாக்கா பாபா சாஹேப் அம்பேத்கர் ஸ்பார்க் பவன் கட்டுறது நாங்க யாரும் வெறுக்கல. ஏன்னா மெஜாரிட்டி ஷெட்யூல் கேஸ்ட் நம்ம கண் கண்ட தெய்வம் பாபா சாஹிப். ஆனா அந்த பிரச்சனைக்கு முதல் குரல் கொடுக்குற சட்டமன்ற உறுப்பினர் எங்க பிரச்சனைக்கும் குரல் கொடுக்கணும் இல்லையா? அவங்க இது வரைக்கும் அதை பத்தி கேட்கவே இல்லை. நாங்க என்ன பாபா சாஹிப் எதிரியா? நாங்களாம் ஷெட்யூல் கேஸ்ட் தான். நாங்க இத்தனை முறை நாங்க அப்ரோச் பண்ணிக்கிறோம். இந்த தேர்தலில் கூட அந்த அம்மாவுக்கு எலெக்ஷன்ல நாங்க எல்லாம் சேர்ந்து வேலை செஞ்சோம். வெற்றி பெற்ற பிறகு அசம்பிளில போய் பேசுவாங்க. அசம்பிளில கூட காமிச்சாங்க, கார்மிகர் தராகிதே நம்ம படவூர் சின்னது கணிப்பாகல் எல்லாம் பேசினாங்க. பட் எதுவும் முடியலையே, முடிவுக்கு ஒரு தீர்வு கொண்டாடல எம்எல்ஏ. அதனால தோழர்களே தயவு செய்து எந்த பிரச்சனைகளுக்கும் நம்ம செவி சாய்க்காத நம்மள திசை திருப்பி ஒரு குரூப் ரெடியாங்கிறாங்க. சைனாட்டு மேல ஒரு கண்ணோட்டம் போயிட்டுக்குது. இதெல்லாம் நம்ம பார்க்காத நம்மளுடைய சட்ட ரீதியான போராட்டம் தான். அரசியல் ரீதியா போராடினா எம்பி எப்போ முடிச்சுக்கலாம் இதை. ஏன்னா எம்பி பார்லிமெண்ட்ல ரைஸ் பண்ணோம். மழைக்கால கூட்டத்தொடர் வந்துச்சு, குளிர்காட்ட தொடர் வந்துச்சு, இப்போ பட்ஜெட் கூட்டம் வந்துச்சு. அதை பத்தி பிஜேபியில் பேசல. இது தந்தியில கூட நேற்று படிச்சா அதுல ஒரு பிரஸ் நோட் கொடுத்துருந்தாங்க, சுரங்க தொழிலாளிகள் ஏமாற்றம் போட்டு இது மாதிரி பட்ஜெட்ல எதுவும் ஒதுக்கலன்னு கூட நான் பார்த்தேன். அப்படின்னாக்கா அப்ப இந்த தொழிலாளி காரம் பூரா சாவணும். அதை பார்க்கறதுக்கு தான் கவர்மெண்ட், அதை பார்க்கறது தான் எம்எல்ஏ, அதை பார்க்கறது தான் எம்பி. அதனால தயவு செய்து அரசியல் காழ்ப்புணர்வெல்லாம் மறைச்சு அரசியல் காழ்ப்புணர்வெல்லாம் மறந்து தொழிலாளிக்கு நல்லது செய்யணும்னு நீங்க எல்லாம் ஒரு அணியில நீங்க சட்டமன்ற உறுப்பினரும் பாராளுமன்ற உறுப்பினர் வந்தா நாங்களும் உங்களோட கை சேர்ந்து இந்த தொழிலாளி பிரச்சனை சுமூகம் முடிக்கணும்னு கேட்டுக்கொள்கிறேன்.